இந்த டைமில் நான் கண்ணாடியோடு வந்திருக்கிறத பார்த்தே மெட்ராஸ் ஐ பற்றி தான் பேச போகிறேன் அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஐயோ கண்ணாடி கழட்டிட்டாலே பார்த்தா நமக்கும் பரவிடும் அப்படின்னு மட்டும் ஓடிடாதீங்க. இது பார்த்தா பரவுற நோய் கிடையாது. நம்ம கண்ணில் வாடகைக்கு குடி வந்த மாதிரி குடி வந்திருக்க பாக்டீரியா வைரஸ் பரவறனால தான் மெட்ராஸ் ஐ வரும். ஆமாம், இதுக்கே மெட்ராஸ் ஐ அப்படின்னு பேர் வந்துச்சு? நம்ம கண்ணில் இருக்க பாக்டீரியா வைரஸ் என்னெல்லாம் பண்ணுது? கிட்டத்தட்ட இந்த வருஷம் மட்டும் 1.5 லட்சம் பேரை மெட்ராஸ் ஐ பாதிச்சிருக்கு. அதை பற்றி என்னங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கோடை விடுமுறைனாலே டூர் போகிறத நிறைய பேர் வழக்கமாக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் 1918 சுற்றுலாக்காக மெட்ராஸ்க்கு நிறைய பேர் வந்தாங்க. அப்போது மெட்ராஸோட சூடு சுற்றுச்சூழலை தாங்க முடியாமல் அதோட வெளிப்பாடாக கண் சிவப்பாகி உறுத்தல் ஏற்பட்டு எரிச்சலோட ஊர் திரும்பினாங்க. அப்போ தான் மெட்ராஸ் ஐ அப்படிங்கிற பேர் எல்லா பக்கமும் பரவச்சு. அதுக்கு முன்னாடியே இதை கன்ஜக்டிவைட்டிஸ் அப்படின்னு நிறைய ஊர்களில் சொல்லப்படுது. கன்ஜக்டிவைட்டிஸை தான் நம்ம மெட்ராஸ் ஐ, பிங்க் ஐ அப்படின்னு வேறு பேரில் சொல்லுவோம். நம்ம கண்ணை எல்லாம் தூசி கிருமிகள் கிட்டேருந்து காப்பாற்றி கண்ணுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருக்க கன்ஜக்டிவா அப்படிங்கிற கண்ணாடி மாதிரியான படலம் தான் உதவியாக இருக்குது. இந்த கன்ஜக்டிவா முழுசாகவே இரத்த குழாய்களால் தான் ஆகியிருக்கும். இந்த கன்ஜக்டிவா பல்பரல் கன்ஜக்டிவா, பல்பர் கன்ஜக்டிவா, conjunctival fornix அப்படின்னு 3 பகுதியாக இருக்குது. இந்த கன்ஜக்டிவால் ஏற்படுற வீக்கம், எரிச்சல், உறுத்தல், அதனால் கண் சிவப்பாகிறது தான் நம்ம கன்ஜக்டிவைட்டிஸ், அதாவது மெட்ராஸ் ஐ அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெட்ராஸ் ஐயை தொற்றும் தன்மை மற்றும் தொற்றில்லாத தன்மை அப்படின்னு 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. அப்படின்னா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ், ஸ்டெஃபைலோகாக்கஸ், ஹீமோஃபிலஸ் அப்படிங்கிற பாக்டீரியானாலையும் அடினோவைரஸ் அப்படிங்கிற வைரஸ்னாலையும் வந்தால் அது இன்ஃபெக்ஷியஸ், அதாவது தொற்று உள்ள கன்ஜக்டிவைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே சுற்றுச்சூழல்னால, எடுத்துக்காட்டுக்கு புகை, அழுக்கு, தூசி மாதிரியானதுனால கன்ஜக்டிவைட்டிஸ் வந்தால் அதை நான் இன்ஃபெக்ஷியஸ், அதாவது தொற்றில்லாத தன்மை உள்ள கன்ஜக்டிவைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாக்டீரியா வைரஸ்லாம் கண்ணுக்குள்ளே போகுது சரி, ஆனால் அது அங்கே போய் என்ன பண்ணுறனால நமக்கு இப்படியெல்லாம் ஆகுது அப்படின்னு கேட்டால், இந்த பாக்டீரியா வைரஸ்லாம் கன்ஜக்டிவாவில் போய் காலனைஸ் பண்ணுது. அப்படின்னா என்னென்னா, கன்ஜக்டிவாவில் இருக்க செல்ஸில் போய் தங்க ஆரம்பிக்குது. தங்கிறது மட்டும் இல்லாமல் அது அங்கேயே இனப்பெருக்கமும் பண்ணுது. இப்படி பண்ணுறனால கன்ஜக்டிவாவில் இருக்க இரத்த குழாய்கள் பாதிக்கப்படுது. அப்போ தான் நம்ம நோய் எதிர்ப்பு மண்டலம் அதை எதிர்த்து போராட ஆரம்பிக்குது. அப்போ அதோட விளைவாக நமக்கு வீக்கம் ஏற்பட்டு எரிச்சல், உறுத்தல்லாம் ஆகுது. அப்புறம் நம்மளும் தேய்க்க ஆரம்பிச்சிடும். இதோட விளைவாக தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, கன்ஜக்டிவாவில் இருக்க இரத்த குழாய்கள் பெருசாகி நமக்கு கண்ணெல்லாம் சிவப்பாக தெரியுது. பாக்டீரியா வைரஸ் எல்லாம் சரி, இந்த தூசி நம்ம கண்ணுக்கு என்னெல்லாம் பண்ணுது? நார்மலாகவே தூசி நம்ம கண்ணுக்குள்ளே விழுந்துட்டா கொஞ்சம் நேரம் சிவப்பாக இருக்கும், அப்புறம் அதுவே சரியாயிடும். இதை எப்படி மெட்ராஸ் ஐ வரக்கு ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு கேட்டால், அந்த தூசி நம்ம கண்ணுக்குள்ளே இருக்க டைமை பொறுத்து தான். இப்போது தூசி நம்ம கண்ணுக்குள்ளே விழுந்துருச்சுன்னா கொஞ்ச நேரத்தில் அதுவே வெளியே வந்துருச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ அது நம்ம கண்ணுக்குள்ளேயே இருக்குங்கும்போது நம்ம உடம்பு அதை எதிர்த்து ஆன்டிபாடியை ரிலீஸ் பண்ணும். அந்த ஆன்டிபாடி ஹிஸ்டமைன் அப்படிங்கிற கெமிக்கலை ரிலீஸ் பண்ண தூண்டும். இந்த ஹிஸ்டமைன் இயல்பாகவே கண்ணீரையும் எரிச்சலையும் தரும். அப்படி இது ரொம்ப நாளைக்கு நம்ம கண்ணுக்குள்ளேயே நடக்குங்கும்போது தூசியும் மெட்ராஸ் ஐ வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இப்போது மெட்ராஸ் ஐ எப்படியெல்லாம் வருது அப்படிங்கிறத பார்த்தோம். மெட்ராஸ் ஐ வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது வைரஸ்னால் வந்தால் கண்ணிலிருந்து தண்ணியாக வரும். அது மட்டும் இல்லாமல் காதுகிட்ட ஒரு சின்ன கட்டி மாதிரி இருக்கும். அதுவே பாக்டீரியானால் வந்தால் கண்ணில் மியூக்கஸ், அதாவது பசை மாதிரியான ஒன்று வெளியே வரும். அதனால் நம்ம தூங்கி எந்திரிக்கிறப்போ கண் திறக்க முடியாமல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பொதுவாக எல்லா மெட்ராஸ் ஐலையுமே கண் சிவப்பாகிறது, உறுத்தல் ஆகிறது, எரிச்சல் ஆகிறது, வீக்கம் ஆகிறது அப்படிங்கிறது பொதுவான ஒன்று. அடுத்து மெட்ராஸ் ஐக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தா, பொதுவாகவே மெட்ராஸ் ஐன்னு வந்துட்டால் எல்லாருமே மெடிக்கல்ஸ்குள்ளே போய் அது இதுன்னு வாங்கி போட்டுருப்பாங்க. ஆனால் அதுதான் பண்ணக்கூடாத ஒரு விஷயம். முதல்ல என்ன பண்ணணும்னா டாக்டரை போய் பார்க்கணும். அவங்க இது எந்த வகையான மெட்ராஸ் ஐ அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போது வைரஸ்னால இந்த மெட்ராஸ் ஐ வந்துருந்துச்சுன்னா அதுக்கு ஆயின்மெண்ட் கொடுத்து ஆன்டிவைரல் தெரப்பி பண்ணுவாங்க. அதுவே பாக்டீரியானால வந்துருந்துச்சுன்னா ஆன்டிபயோட்டிக் ஆயின்மெண்ட் கொடுத்துட்டு ஐ ட்ராப்ஸ் கொடுப்பாங்க. 7லேருந்து 14 நாளுக்கு அதை போட்டு பார்த்துட்டு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் மறுபடியும் டாக்டரை போய் பார்க்கணும். அதுவே இந்த தூசினாலெல்லாம் இந்த மெட்ராஸ் ஐ வந்துருந்துச்சுன்னா அதுக்கு ஆன்டிஹிஸ்டமைன் மாத்திரைகள், ஐ ட்ராப்ஸ் கொடுப்பாங்க. இதை வச்சு தான் ஒவ்வொன்றுக்கும் எந்தெந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். இப்போது இந்த மெட்ராஸ் ஐ வந்தால் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, நம்ம கையை அடிக்கடி சுத்தமாக கழுவணும். கண்ணையும் சுத்தமாக கழுவிட்டே இருக்கணும். நம்ம கண்ணை டிஷ்யூ, துணி மாதிரியானதை வச்சு அடிக்கடி தொடச்சி எடுக்கணும். இப்படி தொடச்சதை பத்திரமா அப்புறப்படுத்தணும். இப்படி பண்ணாவே தானாக சரியாகிற விஷயந்தான் மெட்ராஸ் ஐ. அப்படியும் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குங்கும்போது டாக்டர்கிட்ட காமிச்சு அவங்க சொல்கிற மருந்து மாத்திரைகளை கரெக்டாக எடுத்துக்கணும். அப்படி பண்ணாவே மெட்ராஸ் ஐயை பெரிய அளவில் தவிர்த்துடலாம். அதை விட்டுட்டு நம்மளாம் மெடிக்கல்ஸில் போய் ஒரு மாத்திரை மருந்தை வாங்கி போட்டு அது கருவிலியை பாதித்து கண்ணு தெரியாமல் கூட போயிடும். இப்படி பண்ணாமல் மெட்ராஸ் ஐன்னு மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பாதிப்பு வந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கடைப்பிடிச்சாவே அதை ஈஸியாக தவிர்த்திடலாம். இதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே நடக்கிற விஷயத்த உயிர்மை சீரீஸில் பேசியிருக்கோம். விருப்பம் இருக்கவங்க அதையும் போய் பாருங்கள்.